பாட்டு கேட்டது ஒரு தப்புன்னு சொல்லிட்டு, இல்லீகல்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன பையனை அந்த நாட்டு மக்கள் முன்னாடி கொடூரமாக சுட்டு கொலை பண்ணாங்க. அமெரிக்கன் சிட்டிசன் ஒருத்தர் நார்த் கொரியாவுக்கு டூரிஸ்டாக போயிருக்காரு. பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணல. அங்கே இருந்த ஒரு லீடரோட, பொலிட்டிக்கல் லீடரோட ஒரு ஃபோட்டோவை, பேம்ப்ளெட்டோ ஏதோ ஒரு பேனரோ ஏதோ ஒன்று அதை மடித்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிருக்காரு. ஏர்போர்ட்டில் அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு கொடுமைப்படுத்தி, ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப கொடுமைப்படுத்தி, அவர் ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலி டிஸ்டர்ப் ஆகிட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணாங்க. அமெரிக்காவில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அவரை காப்பாற்ற முடியல, அவர் செத்து போயிட்டார். இதுதான் நார்த் கொரியா. இந்த நார்த் கொரியாவை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ மக்கள்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். லெட்ஸ் கெட் இன். நார்த் கொரியா இது ஒரு மர்ம தேசம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ரூல்ஸும், இந்த நாட்டோட அதிபர், இந்த நாட்டை சேர்ந்தவங்க எல்லாமே ஒரு விசித்திரமாக இருக்குங்க. இந்த நாட்டோட அதிபர் கிம் ஜாங் உன், இவர் வச்சது தான் இங்கே சட்டம். இவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே இவர் சொல்கிறது தான் கேட்கணும். இதை தவிர வேறு எதனா அவங்க செய்யவோ இல்லை யோசிச்சாவோ அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, இல்லை சாவடிச்சிருவாங்க. இந்த நாட்டில் அப்படி என்னென்ன வித்தியாசமான ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ சொல்கிறத அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இன்றைக்கி நீங்கள் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்துக்கிறீங்க, டிவியை போடுறீங்க, நியூஸில் பார்க்குறீங்க. நியூஸில் கவர்மெண்ட் ஒரு சில ஹேர் ஸ்டைலில் மட்டும்தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அந்த ஹேர் ஸ்டைலில் தான் இனிமேல் நீங்கள் வைக்கணும், அதை விட்டு வேறு எதனா ஹேர் ஸ்டைல் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆனால் இது தான் நார்த் கொரியாவில் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கிற ஒன்று. ஆமாங்க, நார்த் கொரியாவில் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஹேர் ஸ்டைலுன்னு வெறும் 28 ஹேர் ஸ்டைலோ 30 ஹேர் ஸ்டைலோ இவ்வளோ தான் இருக்குங்க. அந்த நாட்டு குடிமக்கள் இந்த ஹேர் ஸ்டைலை மட்டும்தான் வைக்கணும். சப்போஸ் இந்த ஹேர் ஸ்டைலை விட்டுட்டு வேறு எதனா ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணாங்கன்னா, இப்போ பாருங்கள், நாங்கள் லாங் ஹேர் விட்டுருக்கேன்ல, கொஞ்சம் முடி வளர்த்துருக்கேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் வேறு எதனா ட்ரை பண்ணி எதனா வைக்க ஹேர் ஸ்டைல் போனீங்கன்னா, அந்த ஹேர் ஸ்டைல் யார் பண்ணாங்களோ அவங்களையும் தூக்கி ஜெயிலில் போடுவாங்க, யார் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்களையும் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. இது தாங்க அந்த நாட்டோட பரிதாப நிலைமை. சப்போஸ் நீங்கள் ஒரு குத்தம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், இல்லீகலாக ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, இல்லை அகெயின்ஸ்ட் த லா ஏதோ பண்ணுறீங்க, என்ன பண்ணுவாங்க? உங்களை தூக்கி ஜெயிலில் போடுவாங்க, இல்லை உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் நார்த் கொரியாவில் அப்படி இல்லை. நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களோட 3 தலைமுறையை சேர்த்து ஜெயிலில் போடுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள், உங்கள் அப்பா, உங்களோட பசங்க எல்லாரையும் தூக்கி ஜெயிலில் போடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நீங்கள், உங்கள் அப்பா, உங்களுடைய தாத்தா எல்லாரையுமே 3 தலைமுறையுமே தூக்கி ஜெயிலில் போடுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க. நம்ம நாட்டில் தமிழ் சேனல்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்களேன். நம்ம டிவியை போட்டோன்னா எத்தனை ஆப்ஷன் இருக்குது. சன் டிவின்னு எடுத்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக 3 டிவின்னு ஒன்று இருக்குது. வேந்தர் டிவி, பெப்பர் டிவி, இந்த மாதிரி அந்த சேனல் இந்த சேனல் எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது. ஆனால் நார்த் கொரியாவில் அந்த மாதிரி இல்லை. நார்த் கொரியாவில் 2-3 சேனல்ஸ் தாங்க இருக்குது. அதையும் நீங்கள் எப்போனா ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த நாட்டு அதிபர் கிம்மை பற்றியும், அவங்களோட ஃபேமிலியை பற்றியும், அவங்க பராக்கிரமத்தை பற்றியும், அவங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு அதை பற்றி தான் மட்டும்தான் எப்பவுமே போட்டுட்ருப்பாங்க. கேட்குற எனக்கே கடுப்பாகுது. அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ கடுப்பாகும் யோசிச்சு பாருங்கள். சரி, சேனல்ஸ் தான் இல்லை, நம்ம மொபைல் எடுத்து இன்டர்நெட்டில் செக் பண்ணான்னு பார்க்கலான்னு போனால் இன்டர்நெட்டும் அவ்வளோதாங்க. அதாவது வெறும் 28 அப்ரூவ்டு வெப்சைட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் எது பார்க்கணுன்னாலும் எதை சர்ச் பண்ணாலும் பண்ணணும். அது எல்லாமே கவர்மெண்ட்டால் மானிட்டர் பண்ணப்படுற ஒன்று. ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை வெளிநாட்டில், அதாவது கொரியா நாட்டை விட்டு, நார்த் கொரியா விட்டு எதனா நடக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அதை கண்டிப்பாக அவங்க மானிட்டர் பண்ணி உங்களை பிடிச்சிருவாங்க. இது மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கிற மொபைல் நெட்வொர்க் இல்லை மொபைல் கம்பெனிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி வெரைட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இல்லை. வெறும் லிமிட்டட், அதுவும் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணது மட்டும்தான் வாங்கணும். ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணுன்னா கூட அவங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வாங்கணும். அவங்கெல்லாம் நம்மள மாதிரி சுதந்திரமாக போயிட்டு என்ன மொபைல் வேணுமோ என்ன கம்ப்யூட்டர் வேணுமோ வாங்கணும்னு வாங்க முடியாது. நாம் இப்போது எந்த வருஷத்தில் இருக்கிறோம்? 2024. ஆனால் நீங்கள் நார்த் கொரியாவில் போய் கேட்டிங்கன்னா நாங்கள் 113வது வருஷமோ 114வது வருஷமோ தான் இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க நாம் ஃபாலோ பண்ணுற கேலண்டர்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. இந்த கிம் இருக்கார்ல, அதிபர் கிம், அவரோட தாத்தா இருக்கார்ல, அவர் பிறந்த நாளை தான் இவங்க இந்த வருஷத்தோட
பிகினிங், அதாவது கேலண்டர் பிகினிங்னு வச்சுட்டு அன்னிலேருந்து தான் இவங்க வருஷம் 1 2 3 கவுண்ட் பண்ணின்னு வராங்க. ஸோ அவங்க தாத்தாவோட பிறந்த நாள்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 113வது வருஷமோ இல்லை 114வது வருஷமோ நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்களோட கேலண்டர் பிரகாரம் இப்போ அவங்க 114வது வருஷத்தில் இருக்கிறாங்க. ஹைட்ஸில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த நாட்டு குடிமக்களுக்கு மிலிட்ரி சர்வீஸ்ன்றது மேண்டேட்ரி. அதாவது ஆண்கள் 10 வருஷமும் பெண்கள் 7 வருஷமும் கண்டிப்பாக அவங்களோட இராணுவத்தில் சேர்ந்து சர்வீஸ் பண்ணியே பண்ணணும். அதனாலேயே இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா லேட் மேரேஜஸ் அதிகமாக இருக்கும். அதிபர் கிம்மோட அப்பா இல்லை அவங்க தாத்தா செத்த நாளில் இந்த நாட்டு மக்கள் யாருமே பிறக்கக்கூடாதுன்னு வேண்டிப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த 2 நாளுமே துக்க அனுசரிப்பு நாளுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த 2 நாளில் யாருமே சிரிக்கக்கூடாது. சப்போஸ் யாருன்னா சிரிச்சிட்டாங்கன்னா அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கீங்க. கிம் அவங்க அப்பாவோட இறந்த நாள். ஏதோ ஒரு ஜோக் கிராக் பண்ணுறாங்க, நீங்கள் சிரிச்சிட்டிங்க பப்ளிக்கில், முடிஞ்சது சோழி. உங்களை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. இந்த நாட்டில் ஃபாரின் மூவிஸ் பார்க்குறது, ஃபாரின் சாங் கேட்குறது, இது எல்லாமே பேண்டுங்க. மைக்ரோவன் பேண்டு, ப்ளூ ஜீன் போட்டால் அதுவும் பேண்டு, இன்டர்நேஷ்னல் கால்ஸ் பேண்ட். யாருமே அந்த நாட்டு மக்களை விட்டு வெளிநாட்டு மக்களுக்கு கால் பண்ணுறது கண்டிப்பாக முடியவே முடியாது. இந்த நாட்டில் கார் ஓட்டுற இல்லை, இந்த நாட்டில் நீங்கள் காருங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த நாட்டில் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு மட்டும்தான் கார் ஓட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்கள விட்டுட்டு வேறு யாருமே கார் வாங்கவும் முடியாது, கார் வாங்கினாலும் ஓட்டவும் முடியாது. ஏன்னா இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு மட்டும்தான் லைசன்ஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க. இன்னொரு ஃபன்னியான விஷயம் சொல்கிறாங்க. இந்த நாட்டில் எலெக்ஷன் வைப்பாங்க. இங்கே கேட்கலாம், கிம் அதிபர் தானே, இங்கே சர்வாதிகாரம் தானேன்னு சொல்லிட்டு. இங்கேயும் ஓட்டிங் வைப்பாங்க, எலெக்ஷன் வைப்பாங்க. ஆனால் அந்த எலெக்ஷனில் ஒருத்தர் தான் நிற்பார். அது யாருன்னு கேட்டிங்கன்னா கிம்மு தான். 100% ஓட், எல்லாருமே போய் ஓட்டு போட்டு தான் ஆகணும். ஆனால் அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. கிம்மு மட்டும்தான் எலெக்ஷனில் நிற்பார், கிம்முக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும். ஏன்டா ஒருத்தர் நிற்கிற எதுக்கு? நீங்கள் ஏன்னா எலெக்ஷன் வச்சு 100% எல்லோரும் ஓட்டு போடணும்? இல்லை காமிச்சிக்கிறீங்களா வெளிநாட்டு உலகத்துக்கு, நாங்களும் எலெக்ஷன் வைக்கிறோம், நாங்களும் ரவுடி தான்ன்ற மாதிரி இருக்குது. நார்த் கொரியாவை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தாங்க எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது. எனக்கு கேட்கும் போது ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப வியர்டாகவும் தோணுச்சு. இவ்வளோ அட்வான்ஸ்டாக போகிற இந்த காலகட்டத்தில், நம்ம ரொபோட்டிக் ஆர்பிஏன்னு பேசுகிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்குது, இங்கே இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது ரொம்ப வியர்டாக தோணுச்சு. எனக்கு நார்த் கொரியாவை பார்க்கும்போது லிட்ரலாக ஒரு ஜெயில் மாதிரி தாங்க தோணுச்சு. நீங்கள் ஜெயிலில் திங்க் பண்ணுங்களேன், ஜெயிலில் இருக்கவங்களுக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. நார்த் கொரியாலையும் அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாட்டை விட்டு வெளியே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. கிம் சொல்கிறது தான் ரூல்ஸு, அதே மாதிரி ஜெயிலையும் ஜெயிலர் சொல்கிறது தான் ரூல்ஸ். இந்த ஜெயிலோட காம்பவுண்ட் உள்ளே என்ன நடக்குதோ அதுதான் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நார்த் கொரியாவில் அவங்க கண்ட்ரி உள்ளே நடக்குதோ அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதை விட்டு அவங்களுக்கு வேறு உலகமே தெரியாது. லிட்ரலி அவங்க வேறு நாட்டுக்கிட்ட இருக்கிற கனெக்ஷனை துண்டிச்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் நார்த் கொரியா ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.